வருகின்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பிரதோஷம். அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம். சுக்கிர பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதினால் என்னென்ன நன்மைகள் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், கணவன் மனைவி உறவு வலுப்படும், மேலும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் ஒரே நேரத்தில் வழிபடுவது நம் செய்த பாவத்தை எல்லாம் விலக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அன்று ஒரு சில விஷயங்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. முதலாவதாக, பிரதோஷ நேரமான மாலை 4:30 முதல் 6 மணி வரை எந்த உணவையும் உண்ணக்கூடாது. இரண்டாவதாக, பிரதோஷ நேரத்தில் தூங்கக்கூடாது. மூன்றாவதாக, புதிய உடைகளை அணியக்கூடாது. நான்காவதாக, பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலை வலம் வரக்கூடாது. ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவரை நேரடியாக தரிசிப்பது சிறந்தது. எனவே பிரதோஷ காலத்தில் கோயிலை வலம் வருவதை விட நந்தி மற்றும் சிவபெருமானின் அபிஷேகத்தை பார்த்து வணங்குவது மிகவும் முக்கியம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம ஸ்ரீகண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, கண் திருஷ்டி, குழந்தை பாக்கியம் தீர்வு என்ற உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் காளிமாதா ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு 40 வருடம் அனுபவம் உள்ள ஜோதிடர் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏற்ற பரிகாரங்களை கூறுவார்.